லலித் ஒரு பெரிய பேக்கரியில வேலை செஞ்சுட்டு வரான். அவன் கேக் அப்புறம் பிஸ்கட்ஸை தயார் செஞ்சுட்டு இருப்பான். சார், சாக்லேட் கேக் ரெடியாக இருக்குது. இப்போ பட்டர்ஸ்காட்ச் பேஸ்ட்ரி ரெடி பண்ணவா? அட இல்லை இப்போல்லாம் பட்டர்ஸ்காட்ச் பேஸ்ட்ரிக்கு டிமாண்ட் கம்மியாக இருக்குது. இன்னிலிருந்து 2 நாளுக்கு ஒரு வாட்டி பட்டர்ஸ்காட்ச் பேஸ்ட்ரி பண்ணால் போதும். ஓகே சார். சரி, ஒன்று பண்ணுப்பா. நீ இப்போ போயிட்டு சாக்லேட் கேக்கை பண்ணிடு. ஓ, ஓகே சார். கொஞ்சம் கொஞ்சமா பேக்கரியோட வேலை கம்மியாகிக்கிட்டே வந்தது. அதனால ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் லலித் தயார் செஞ்சுட்டு இருந்தான். காலம் போக போக பேக்கரியோட லாபம் குறைஞ்சிட்டே வந்தது. அதனால பேக்கரியோட ஓனர் அவரோட பேக்கரியை மூடிடலான்னு முடிவெடுத்தாரு. லலித், உனக்கு எங்கள் கடையை பற்றி தெரியல. இப்போ எல்லாம் இதில் வருமானமே இல்லை. அதனால் இந்த கடையை மூடிடலான்னு அப்படின்னு நினைக்கிற. நீ வேற எங்கேயாச்சும் வேலையை தேடிக்கப்பா. இதை கேட்டதுமே பாவம் லலித் நொந்து போயிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு இந்த பேக்கரியில வேலை கிடைச்சது. ஆனா இப்போ அந்த பேக்கரியே க்ளோஸ் ஆக போகுது. அன்னைக்கு லலித் மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு திரும்ப வந்தான். என்னாச்சுங்க? ஏன் இவ்ளோ கவலையா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலை கிடைச்சது, இப்போ அதுவும் இல்லை. ஆனா ஏன்? அட, பேக்கரியில் வருமானமே இல்லை. அதனால கடையை மூட போகிறாங்க. இந்த வாரம் தான் கடைசி வாரம். அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? வேற என்ன பண்ணுறது? வேற எங்கேயாச்சும் மறுபடியும் வேலை தேடியாகணும். உங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாள்லயே குழந்தைங்களுக்கு ஸ்கூலும் ஆரம்பிக்க போகுது. அப்புறம் அவங்களோட ஃபீஸு அது இதுன்னு. ஞாபகம் இருக்கு. லலித் அப்புறம் தர்ஷனா 2 பேருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க. அடுத்த நாள் லலித் வேலையை தேடி இன்னொரு பேக்கரிக்கு போனான். சார், இங்கே ஏதாவது வேக்கன்சி இருக்கா? எனக்கு 10 வருஷம் கேக் பிஸ்கெட் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அட இல்லைப்பா, இங்கே எந்த வேலையும் கிடையாது. சரி சார். லலித் ரொம்பவே சோகமா அங்கிருந்து கிளம்பிட்டான். அவன் தன்னோட பழைய வேலைக்கு போனான். அவன் ரொம்ப பாரமான மனசோட வேலை செஞ்சுட்டு இருந்தான். இன்னைக்கு அந்த வேலைக்கு அவனோட கடைசி நாள். நாளையிலிருந்து அந்த பேக்கரி மூட போகுது. நாள் முழுக்க வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் அவன் தன்னோட மேனேஜர் கிட்ட போனான். லலித், இந்தா உன்னுடைய பணம். ஆமாம், உனக்கு வேற ஏதாவது வேலை கிடைச்சதா? இல்லை சார். கவலைப்படாத, நான் எங்கேயாச்சும் வேலை கேட்குறேன். அது வரைக்கும் நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சார். லலித் அவனோட சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு திரும்ப வந்தான். அந்த காசை அவன் தன்னோட மனைவிக்கு கொடுத்தான். இந்த தடவை கொஞ்சம் பணத்தை பார்த்து செலவு பண்ணு. ஏன்னா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும்னு தெரியாது. தர்ஷனாக்கு விஷயம் புரிஞ்சது. லலித் ரொம்பவே சோகமா இருக்கான்ட்டு. லலித் நிறைய பேக்கரிஸ்ல வேலை தேடி போனான். ஆனா அவனுக்கு எங்கேயும் ஒரு வேலையும் கிடைக்கல. கடைசியில சோர்ந்து போய் வீட்டுக்கு திரும்ப வந்தான். அப்பா வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு. குழந்தைங்க சந்தோஷமானாங்க. அவங்க ரொம்ப நேரமா லலித் திரும்ப வரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு? இன்னைக்கு மயங்கோட பர்த்டே. இன்னைக்கு நீங்க வந்து கேக் தயார் செய்வீங்கன்னு குழந்தைங்க ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க அவங்களுக்காக கேக் தயார் செய்ய முடியாம போகலான்னு அவங்க கிட்ட சொல்லிருந்தேன். அட, குழந்தையோட பிறந்த நாளுக்கு நான் ஏன் கேக் பண்ண மாட்டேன்? கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்களுக்கு நிறைய காசு செலவாகுமே. அட, கம்மி விலையில பொருட்களை வாங்கி நல்ல கேக்கே பண்ற. நீ அதை எப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இரு. லலித் சில பொருட்களை எடுத்து வச்சான். அதை வச்சு கேக் தயார் செய்ய ஆரம்பிச்சான். குழந்தைங்க அவங்க அப்பா செய்யறத ஊத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. லலித் கேக் பேட்டரை மிக்ஸ் பண்ணான். அதுல சர்க்கரை அப்புறம் வேற சில பொருட்களை போட்டான். அதுக்கப்புறம் அந்த பேட்டரை ஒரு பிளேட்ல ஊத்தினான். அப்பா, நாம கேக் எப்படி செய்வோம்? நம்மளோட வீட்ல அவனே இல்லையே. அட, அது இல்லைன்னு என்ன? இப்போ எங்க கிட்டதான் பாத்திரம் உப்பு இருக்குல்ல? லலித் ஒரு கடாயில உப்பு நிரப்பினான். அப்புறம் அதுல கேக் பிளேட்டை வச்சான். அதுக்கடுத்து அதை மூடி வச்சான். இப்போ 20 நிமிஷத்துல கேக் ரெடி ஆக போகுது. குழந்தைங்க கடிகாரத்துல டைமை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கேக்கோட மனம் வீடு முழுக்க பரவிடுச்சு. கடிகாரத்துல 20 நிமிஷம் ஆனதுமே லலித் மூடிய பக்கத்துல வச்சான். அதுல அவங்களோட கேக் ரெடியா இருந்தது. லலித் அந்த கேக்க இன்னொரு பிளேட்ல எடுத்து வச்சான். அதுக்கப்புறம் மைதால சர்க்கரைய போட்டு அதை நல்லா பிசைய ஆரம்பிச்சான். அந்த கிரீமை கேக் மேல போட்டு அலங்காரம் செஞ்சான்.
ஹாஹா பாத்தீங்களா, இந்த கேக் இப்போவே ரெடி ஆயிடுச்சு. ஆனா அப்பா, நீங்க இந்த கேக்க பண்றதுக்கு வீட்டோட பொருட்களை வச்சு செஞ்சிட்டீங்க. ஆமாம்மா, அதனால தான் இது விலையும் கம்மி. சரி சரி, அதை விடுங்க. இப்போ பாருங்க, இவனுடைய பர்த்டே கேக் ரெடி ஆயிடுச்சு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Mayank. Happy birthday to you. மயாங்க் தன்னோட பர்த்டே கேக்க கட் பண்ணான். அப்புறம் எல்லாருக்கும் ஊட்ட ஆரம்பிச்சான். அட, இது ரொம்பவே அற்புதமா இருக்குங்க. அவங்க அந்த கேக்க ரொம்பவே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. இந்த கேக்க நீங்க ரொம்பவே கம்மி பொருட்களை வச்சு செஞ்சிட்டீங்க. அதனால இதை செய்யறதுல உங்களுக்கு செலவும் கம்மியா இருக்கும்ல. ஆனா ஏன் கேக்குற? ஏன்னா நீங்க இப்படியே கேக்கு தயார் செஞ்சு விக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பெரிய கேக் 100 ரூபாய். அப்புறம் இந்த கேக்கையே பேஸ்ட்ரீஸா செஞ்சு 1 ரூபாய்க்கு விக்கலாம். சின்ன சின்ன கேக்கால பேஸ்ட்ரீஸை செஞ்சு 1 ரூபாய்க்கு நாம ஸ்கூலுக்கு வெளியில விக்கலாம். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஐடியா நல்லதா இருக்கு. இதை என்னால பண்ண முடியும். எப்படியும் நாளையில இருந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. அப்படின்னா நாளைக்குல இருந்து 1 ரூபா கேக்க நாம எல்லாரும் விற்க போறோம், சரியா? லலித்க்கு காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு புது வழி கிடைச்சது. அடுத்த நாள் காலையில லலித் வீட்லயே கேக்கு தயார் செய்ய ஆரம்பிச்சான், வனாலில. அப்புறம் அந்த கேக்க சின்ன சின்ன பீசஸா வெட்டினான். அப்புறம் அந்த கேக் பீசஸ் எல்லாம் ஒரு பெரிய டப்பாக்குள்ள வச்சான். அந்த டப்பாவை தூக்கிக்கிட்டு அவன் ஸ்கூலுக்கு போனான். வாங்கப்பா வாங்க, ஒரு கேக்கு 1 ரூபா, ஒரு கேக்கு 1 ரூபா, ஒரு கேக்கு ஒரே ரூபா தாப்பா. 1 ரூபாய் கேக்குன்னு கேட்டதுமே குழந்தைங்க எல்லாம் லலித் கிட்ட ஓடி வந்தாங்க. ஒரு கேக்க கொடுங்க அங்கிள். எனக்கும் கொடுங்க. குழந்தைங்க லலித்க்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கேக்க வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில நிமிஷங்கள்லயே எல்லா கேக்கும் வித்து போச்சு. லலித் நிறைய காசு சம்பாதிச்சான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்த நாள் கொஞ்சம் நிறைய கேக் செஞ்சான். அப்புறம் அந்த கேக்கும் உடனே வித்து போச்சு. இதே போல தினமும் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே லலித் சொந்தமா ஒரு பேக்கரிய ஓபன் பண்ணிட்டான். அவனோட 1 ரூபாய் கேக் அவனோட அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையும் மாத்திடுச்சு. ஒரு காலத்துல அவன் வேலையை தேடி போய்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ அவனோட பேக்கரியில வேற ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த முழு பயணம் வெறும் 1 ரூபாய் கேக்கால தான் ஆரம்பிச்சது. இந்த 1 ரூபாய் கேக் லலித்தோட வெற்றிக்கான பாதையா இருந்தது. ஷாம் அப்புறம் ரீமா கணவன் மனைவி 2 பேரும் அவங்களோட குழந்தைங்களோட மனாலில இருக்காங்க. காலையில ஷாமும் ரீமாவும் மேகியை வித்துட்டு இருப்பாங்க. அப்புறம் சாயந்தரம் ஆனதும் 2 பேரும் மோமோஸை வித்துட்டு இருப்பாங்க. அவங்களோட மோமோ வியாபாரம் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்தது. யாரெல்லாம் மனாலியை சுத்தி பார்க்க வருவாங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்து மோமோஸை வாங்கி ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஜனங்களுக்கு ஷாம் செய்யற மோமோஸ் ரொம்பவே பிடிக்கும். ஆனா ரீமா செய்யற மேகிய ஜனங்க பெருசா கண்டுக்கல. இதனாலேயே ஷாம் அப்புறம் ரீமாக்கு நடுவுல பிரச்சனைகள் வந்தது. பொண்டாட்டி, இன்னைக்கு சாப்பிட என்ன பண்ணிருக்கேன்? உன் கையில அந்த மேகிய சாப்பிட்டாலே அவ்வளோ ருசியா இருக்கும். சரியாதான் சொல்லிருக்கீங்க. என்ன இன்னும் கிண்டல் பண்ணுங்க. நான் அதுக்கு தான் லாயக்கு. வெளி ஆட்களுக்கு என்னோட மேகி பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்க. ரீமா கோவமா கிச்சனுக்குள்ள போயிட்டா. ஒரு நாள் ஷாமோட கடைக்கு ஒரு ஆள் வந்து ஷாம் கிட்ட இப்படி சொன்னான். சார், உங்க மோமோஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி மோமோஸ் மணாலில மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு உங்க கைக்கு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி பாராட்டி ரொம்ப நாட்கள் ஆச்சுப்பா. ஆனா இந்த மாதிரி பாராட்ட கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஏதாச்சும் புதுசா இருந்தா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதாகட்டும். உங்க இந்த டேலண்ட்டை யாருமே திருடாம இருக்கட்டும். ஆமா, டேலண்ட் தான், அதுக்கு தான் திமிறேன். அந்த ஆள் இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஷாமோட இந்த வெற்றியை பார்த்து இன்னும் நிறைய பேரு அதே இடத்துல மோமோஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வியாபாரத்து மேல யாரதோ கண்ணு பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், ரொம்பவே பீத்திக்காதீங்கன்னு. கேட்டாதானே நம்மள பார்த்து இன்னும் நிறைய பேரு மோமோஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத. ஜனங்க வியாபாரத்தை பார்க்க மாட்டாங்க, நாம எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறோம் அதான் பாப்பாங்க. அவங்க நம்மளை விட நல்லா விவகரிச்சு நல்லா வியாபாரத்தை செய்வாங்க. அப்புறம் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஏதாச்சும் ஒரு வழி கண்டிப்பா அதுக்குன்னு இருக்கும். இல்லனா நீ சொல்றது உண்மையாயிரும்.
ஷாம் ரீமா சொன்னதை பெருசா கண்டுக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்களோட வியாபாரம் மொத்தம் டவுன் ஆயிடுச்சு. இதனால ஷாம் கவலைப்பட்டுட்டு இருந்தான். ஷாம் ஒரு நாள் மார்க்கெட்ல இருந்து வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதனால அவனுக்கு அடிபட்டு இருந்தது. அடி பலமா பட்டு இருந்ததால ஷாம் 3 மாசம் வரையும் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்ட்டு டாக்டர் சொன்னாரு. இனிமே உங்களை நல்லபடியா பார்த்துக்கணும். அவங்க கிட்ட சொல்லுங்க, மாதிரி வேலை பார்க்க வேண்டாம், ஓய்வெடுக்கட்டும். ஷாம் வேலையே செய்ய முடியாததால ரொம்பவே சோகமா இருந்தான். அவன் வீட்டோட கஷ்டமான நிலைமைய பார்த்து ரீமா கிட்ட இப்படி சொன்னான். நம்ம வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குமா? என்னால உனக்கு உதவி பண்ண முடியலையே. நீ தனியா எல்லாத்தையும் எப்படி பார்த்துப்ப? நான் என்னோட குடும்பத்துக்கு உதவி பண்ண முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க. நம்மளோட குழந்தைங்கள என்னோட பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டேன். கொஞ்ச நாள் உங்களை கவனிச்சுக்கிட்டே இந்த வீட்டையும் பாத்துக்கிறேன். ஒருவேளை நானும் உனக்கு உதவி பண்ற மாதிரி இருந்தா? ரீமா தன்னோட வியாபாரத்தை திரும்ப ஆரம்பிச்சுட்டா. ஷாமோட உதவி இல்லாததால அவளால மேகியை மட்டும்தான் செஞ்சு விற்க முடிஞ்சது. இப்படியே வியாபாரம் ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்தது. ஒரு நாள் காலையில ரீமா தன்னோட கடையை திறந்தாலோ இல்லையோ, அதே நேரத்துல அந்த இடத்துல ஒரு 7 வயசானவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ரீமாவோட கடைக்கு வந்தான். அந்த 7 வயசானவர் ரீமாவை கடையில பார்த்து ஷாம்காக தேடிக்கிட்டு இருந்தாரு. மகளே, இங்க ரொம்ப ருசியா மோமோஸ் பண்ற ஒரு இளமையான பையன் இருந்தானே, அவன் எங்க போனா? அவன் எனக்கு மோமோஸ் கொடுத்து ரொம்ப நாட்கள் ஆயிருச்சுமா. அவரு என்னோட கணவர் தாங்க. அவருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. இதனால நாங்க இப்போ மேகியை மட்டும்தான் வித்துட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு மேகி செஞ்சு கொடுக்கறேன், நீங்க இதை சாப்பிடுங்க. ரீமா அந்த 7 வயசானவருக்கு மேகியை கொடுத்தா. மேகியை சாப்பிட்டதும் அவர் இப்படி சொன்னாரு. அடேங்கப்பா, இந்த மாதிரி ருசியான மேகிய நான் சாப்பிட்டதே இல்ல. உங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டி கையில என்ன மாயம் இருக்கோ தெரியல. கடவுள் உங்களை எப்பவுமே நல்லா வச்சிருப்பாங்க. அந்த வயசானவர் சொன்னதை கேட்டு ரீமாக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் மேகிக்கான காசு கேட்டா. நன்றிங்க. சரி, மேகிக்கான காசு கொடுங்க. காசா? என்ன காசு? நான் எப்பவுமே உன் புருஷனுக்கு காசு கொடுத்ததில்ல. நான் எப்போ இங்க வரும்போது கூட எனக்கு ஃப்ரீயாவே மோமோஸ் கொடுப்பா. காலங்காத்தாலே வந்து இந்த ஆளு என்னோட நாளே கெடுத்துட்டாரு. இனி என்னோட நாளே விளங்கின மாதிரி தான். அந்த 7 வயசானவர் அங்கிருந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நின்னு இப்படி சொன்னாரு. நான் உன் புருஷன் கையால மோமோஸ் சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு மந்திர தாயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால தான் உன் கடையில நல்ல வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். அத உனக்கும் கூட நான் கொடுக்கிறேன். அந்த வயசானவர் தன்னோட பையில இருந்து ஒரு தாயத்தை வெளியில எடுத்து இப்படி சொன்னாரு. இந்த தாயத்தை உன்னோட இந்த கடையில கட்டிவே, அதுக்கப்புறம் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பாரு. என்ன தாயத்து? அவர் என்கிட்ட இத பத்தி என்னைக்கும் சொன்னதே இல்லையே. இந்தா, இப்போலிருந்து மேகி அப்புறம் மோமோஸ ஒன்னா பண்ணி விற்க ஆரம்பி. நீ மேகிய ரொம்ப நல்லா பண்ற. உன் புருஷனோட உதவியால மேகி அப்புறம் மோமோஸ ஒன்னாக்கி அத நல்லபடியா வியாபாரம் பண்ணு. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ரீமா வீட்டுக்கு போனதும் ஷாம் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. ஷாம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இப்படி சொன்னான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏழை சாமியாரு ஒரு தடவை நம்ம கடைக்கு வந்தாங்க. நான் அவங்களுக்கு மோமோஸ் ஃப்ரீயா கொடுத்தேன். அப்படி கொடுத்ததுக்கு அவங்க எனக்கு ஒரு தாயத்தை கொடுத்தாங்க. அதை நம்மளுடைய மோமோஸோட கடையில நான் போட்டேன். நல்லபடியா வியாபாரம் நடந்துச்சு. இது அதே மந்திர தாயத்து தான் போல. அவரு அதோடவே நாம மேகியும் மோமோஸையும் சேர்த்து வச்சு மேகி மோமோஸை விற்கணும்ட்டு சொன்னாரு. அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே நாம பண்ணி ஆகணும். இதனால நம்மளுடைய வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். ஷாமோட பேச்ச கேட்டுக்கிட்டு ரீமா தன்னோட கடையில அந்த 7 வயசானவர் கொடுத்த தாயத்தை கட்டி விட்டுட்டா. அப்புறம் மேகி மோமோஸை பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மணாலில இருக்கிறவங்க எல்லாரும் மேகி மோமோஸை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரீமா செய்யற மேகி மோமோஸ் மணாலிக்கு வர டூரிஸ்ட்க்கு எவ்வளோ பிடிச்சி போச்சுன்னா எல்லாரும் அதையே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மற்ற மோமோ வியாபாரிங்க எல்லாம் அவங்களோட கடையை மூடிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ ஷாமோட உடம்பு முந்திய விட ரொம்ப நல்லா ஆயிடுச்சு.
இனிமே நானும் கூட உனக்கு உதவி பண்றேன். நம்ம வியாபாரம் ரொம்ப நல்லா போகும். நம்மளோட மேகி மோமோஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. அதனால நாம நம்மளோட தள்ளு வண்டியை ஒரு கேண்டீனா மாத்தினா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுல நாம விதவிதமான மேகி மோமோஸ் விற்கலாம். நமக்கும் நிறைய லாபம் கிடைக்கும். கேண்டீன் மட்டும் இல்ல, நாம மோமோஸோட ஃபேக்டரியே திறந்துடலாம். நீ குடும்பத்தை ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்ட. நான் இல்லாம இருந்தாலும் கூட இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஷாமும் ரீமாவும் சேர்ந்து ஒரு பெரிய மோமோஸ்க்கான கேண்டீனை திறந்தாங்க. இப்போ அவங்களோட வியாபாரம் இன்னும் பல மடங்கு நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ திரும்ப அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஹன்ஷ் அப்புறம் பிரசாந்தோட வீடு எதிர இருந்தது. ஹன்ஷோட அப்பா அவரு ஒரு ஏழை பால்காரன். அதுவே பிரசாந்தோட அப்பா அவர் பெரிய கவர்மெண்ட் அதிகாரியா இருந்தாரு. ஹன்ஷ் பிரசாந்த் கிட்ட சைக்கிள், கிரிக்கெட் பேட், வீடியோ கேம் இந்த மாதிரி பொருளை பார்க்கும்போது அவன் நேரா வீட்டுக்கு போய் இந்த பொருள் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட கேட்பான். அம்மா, எனக்கு வீடியோ கேம் வாங்கி தாங்க. பிரசாந்த் கிட்ட பெரிய வீடியோ கேம் இருக்கு. கண்ணா, வீடியோ கேம் வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இல்லப்பா. உங்க அப்பா வசதி இல்லாத ஒரு பால்காரர். பிரசாந்தோட அப்பா மாதிரி அரசாங்க அதிகாரி கிடையாது. பிரசாந்த் ரோட்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகும்போது ஹன்ஷ் வீட்டு வாசல்ல நின்று அவனையே பார்த்துக்கிட்டே இருப்பான். பிரசாந்த், கொஞ்ச நேரம் உன் சைக்கிளை ஓட்டுறதுக்கு எனக்கு கொடுக்குறியா? உன் முகத்தை என்னைக்காவது பார்த்துருக்கியா? இவ்வளோ காஸ்ட்லியான சைக்கிளை நான் உனக்கு ஓட்டுறதுக்கு கொடுக்க மாட்டேன். நீ போய் உன் மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே இரு. ஹன்ஷும் பிரசாந்தும் நவம்பர் மாசத்துல 2 பேரும் ஒன்னா பிறந்தவங்க. பிரசாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு பிரசாந்தோட வீடே ஜெகஜோதியா இருக்கும். அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. பிரசாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு ஹன்ஷ் அவங்க வீட்டுக்கு போனப்ப அவன் அங்க பார்த்தான். பிரசாந்தோட வீட்ல ஒரு பெரிய பர்த்டே கேக் வச்சிருந்தாங்க. அதுல நிறைய சாக்லேட்ஸ் வேற போட்டிருந்தாங்க. பிரசாந்த் அங்கிருந்து நேரா ஹன்ஷ் கிட்ட வந்தான். அவனோட காதுல என்ன சொன்னான்னா, என்ன ஹன்ஷ், உன் கனவுல கூட நீ இவ்வளோ பெரிய கேக்கை பார்த்துருக்க மாட்டியே. நீ இங்க வந்திருக்கிற விருந்தாளி, அதனால நீ சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன கேக் கிடைக்கும். ஆனா நான் விருந்தாளிங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வயிறு நிறைய கேக்கு சாப்பிடுவேன். கொஞ்ச நாள்ல ஹன்ஷோட பிறந்த நாள் வந்தது. ஹன்ஷ் அவங்க அம்மா கிட்ட பிடிவாதம் பண்ணான். அவனுக்கு ஒரு பெரிய சாக்லேட் கேக் வேணும்னு அடம்பிடிச்சான். அம்மா, பிரசாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கல்ல, அவனுக்கு எவ்வளோ பெரிய கேக் வாங்கி கொடுத்தாங்க. என்னோட பிறந்த நாளைக்கும் அவ்வளோ பெரிய கேக் வாங்கி கொடுங்க போங்க. கண்ணா, நம்ம அவ்வளோ பெரிய கேக் வாங்க முடியாது கண்ணா. உங்க அப்பா கிட்ட ஒரு பேஸ்ட்ரி வாங்கிட்டு வர சொல்றேன். அதுல ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி வச்சு உன் பிறந்த நாளை கொண்டாடலாம்ப்பா. இல்ல, என் பிறந்த நாளுக்கு கேக்கு தான் வேணும், பேஸ்ட்ரி வேண்டாம். ஹன்ஷ் அவங்க அம்மா மேல கோவப்பட்டுக்கிட்டு கேக்கோட கடைக்கு முன்னாடி போயிட்டான். அப்புறம் அந்த இடத்துலயே உட்காந்து அழுதுட்டு இருந்தான். ஒரு ஆளு வித்தியாசமான ட்ரெஸ்ஸ போட்டிருந்தாரு. ஹன்ஷ் கிட்ட வந்தாரு. என்னாச்சு கண்ணா, எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? எங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்க பிரசாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு பெரிய கேக் வாங்கியிருந்தாங்க. ஆனா என் அம்மா என் பிறந்த நாளைக்கு ஒரு சின்ன கேக்கு கூட வாங்கி தர மாட்டேன்றாங்க. அவங்க பேஸ்ட்ரியில மெழுகுவத்தியை ஏத்தி என் பிறந்த நாளை கொண்டாடலான்னு சொல்றாங்க. அந்த தெரியாத ஆளு ஒரு சொடுக்கு போட்டாரு. அப்புறம் அவரோட கையில ஒரு அழகான சாக்லேட் கேக் வந்துச்சு. இந்த கேக்கை நீ உன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். இத தனியா சாப்பிடாத, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இது எப்பவும் குறையவே குறையாது. அப்புறம் இது எப்பவும் கெட்டும் போகாது. இதை யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்க உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அது உண்மையிலேயே நடக்கும். ஆனா இந்த கேக்கை நீ உன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும்தான் வெட்டி கொடுக்கணும். ஒருவேளை நீ உன்னுடைய பிறந்தநாள் இல்லாத அன்னைக்கு இந்த கேக்கை கட் பண்ணினா அப்போ இதை சாப்பிடுறவங்க ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க, சாபம் கொடுப்பாங்க. அதுவும் நிறைவேறிடும்.
ஹன்ஷ் யாரோ தெரியாத ஒருத்தர் கொடுத்த கேக்கை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தான். இவ்வளவு அழகான சாக்லேட் கேக்கா நீ எப்படி வாங்குன? உன்கிட்ட அதுக்கு ஏது காசு? எங்கேயாவது திருடிட்டு வந்தியா? இல்லம்மா, நான் திருடல. அவர் யாருன்னு தெரியாது. எனக்கு இந்த மாய கேக்க கொடுத்தாரு. இத சாப்பிடுறவங்க வாயால வாழ்த்துக்கள் சொன்னா அது அப்படியே நிறைவேறிடுமா? அன்ஷ் தன்னோட பிறந்த நாள் ராத்திரி அன்னைக்கு அந்த கேக்கை கட் பண்ணான். அன்ஷ் அந்த கேக்கை அவங்க அம்மாவுக்கு ஊட்டினப்ப அவனோட அம்மா அவனை ஆசீர்வாதம் பண்ணாங்க. என் பையனுக்கு ஒரு நல்ல சைக்கிள் கிடைக்கணும். மறுநாள் அன்ஷோட ஸ்கூல்ல ஒரு ஆர்ட் காம்படிஷன் நடந்துச்சு. அதுல அன்ஷோட பெயிண்டிங்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அதுல அன்ஷுக்கு ஒரு அழகான சைக்கிளை கொடுத்தாங்க. அன்ஷ் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தான். அம்மா, நீங்க சொன்னது அப்படியே நடந்துருச்சு. இப்ப பிரசாந்த் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வரும்போது அப்ப ஹன்ஷும் தன்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கு வந்துட்டான். என்னடா அது? உனக்கு எப்படி இந்த புது சைக்கிள் கிடைச்சது? என்கிட்ட ஒரு மாய கேக் இருக்கு. அதை வெட்டி யாருக்காவது கொடுத்தா அவங்களோட வாழ்த்துக்கள் அப்படியே நிறைவேறிடுமா? எங்க அம்மா எனக்கு சைக்கிள் கிடைக்கணும்னு வாழ்த்துனாங்க. பிரசாந்த் போய் எல்லா விஷயத்தையும் அவனோட அப்பா அம்மா கிட்ட சொன்னான். பிரசாந்தோட அப்பா ஒரு பேராசை பிடிச்ச லஞ்சம் வாங்குற அரசாங்க அதிகாரி. அவர் யோசிச்சாரு, ஒருவேளை அந்த கேக் அவங்களுக்கு கிடைச்சிட்டா அவர் ஆசைப்பட்ட வேலையை செய்யலான்னு நினைச்சாரு. பிரசாந்தோட அப்பா சில திருடர்களுக்கு பணத்தை கொடுத்தாரு. அன்ஷோட வீட்ல ராத்திரி கொள்ளடிக்க சொல்லிட்டாரு. திருடருங்க ஹன்ஷ் அப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட வாயில துணியை கட்டிட்டாங்க. அப்புறம் அந்த மாய கேக்க திருடி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட மாய கேக் இருக்கு. பிரசாந்தம்மா, நான் உனக்கு கேக்க ஊட்டி விடுறேன். நான் இந்த சிட்டியோட அரசாங்க அதிகாரி ஆகணும்னு நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணு. பிரசாந்தோட குடும்பத்துக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது அந்த மாய கேக் பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும்தான் கட் பண்ணணும்னு தெரியாது. இல்லைன்னா கேக் சாப்பிடுறவங்க வாயில இருந்து ஆசீர்வாதத்துக்கு பதிலா சாபம் தான் வரும். அப்புறம் அது உண்மையா பழிக்கோன்னு. பிரசாந்தோட அப்பா அந்த கேக்கை கட் பண்ணி தன்னோட மனைவிக்கு ஊட்டினாரு. உடனே என்ன நீ வாழ்த்து. உங்களோட அரசாங்க வேலை போயிடணும். நீங்க ஒரு பால்காரனா ஆகணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி எல்லாம் சொன்ன? உடனே பிரசாந்தோட அப்பாவுக்கு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன்ல அவரோட சீனியர் என்ன சொன்னாருன்னா, அதாவது லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக பிரசாந்தோட அப்பாவை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அபராதம் செலுத்தினதுக்கு அப்புறம் பிரசாந்தோட குடும்பம் ஹன்ஷோட குடும்பம் மாதிரி ரொம்ப ஏழையாயிட்டாங்க. பிரசாந்தோட மாமா ஒரு எரும மாட்டை ஓட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாரு. அக்கா, மாமாவுடைய வேலை போயிடுச்சுன்னு இப்பதான் கேள்விப்பட்டேன். இந்த எரும மாட்டை வளர்த்து பாலை கறந்து பால் வியாபாரம் பண்ண ஆரம்பிங்க. அந்த வருமானம் உங்க சாப்பாட்டுக்கு தினமும் உதவியா இருக்கும்ல. பிரசாந்தோட குடும்பம் அழுதுகிட்டே எரும மாட்டை ஓட்டிக்கிட்டு ஹன்ஷோட வீட்டுக்கு போனாங்க. ஹன்ஸ், உன்னுடைய மாய கேக்க நாங்க திருடிட்டோம். அது மூலமா நாங்க பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைச்சோம். ஆனா இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு ஏழை ஆயிட்டோம். அங்கிள், இந்த கேக்க நாம பிறந்த நாளைக்கு மட்டும்தான் வெட்டணும். இல்லனா கேக்கு சாப்பிடுறவங்க உங்களுக்கு சாபம் கொடுப்பாங்க. அந்த சாபம் அப்படியே நடந்துரும். அப்ப பிரசாந்துக்கும் பிரசாந்தோட அப்பாவுக்கும் அவங்க செஞ்ச திருட்டை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அதாவது திருடின பொருள்னால லாபத்துக்கு பதிலா பெரிய நஷ்டம்தான் ஏற்படும்னு. ஒரு ஊரில் சரோஜ்னு பேர் வச்ச ஒரு அம்மாவோட கதை தான் இது. சரோஜ் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மற்றவங்களை ஏமாத்தி அவங்க கிட்ட காசு வாங்குறதுல கெட்டிக்காரி. தீபிகா, சுமைத் கேளுங்க. அந்த பிங்கி ஆண்டி நம்ம வீட்டுக்கு வராங்க. நீங்க 2 பேரும் ஈர துணிய தலையில போட்டுக்கிட்டு சீக்கிரமா போய் தூங்குங்க போங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரோஜுக்கு பிங்கி வருற சத்தம் கேட்ட உடனே அவளோட பொண்ணு பையன் 2 பேர் வாயிலையும் ஒரு தெர்மோமீட்டர் வச்சுட்டா. சரோஜ் அக்கா, நீங்க கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி என்கிட்ட 2000 ரூபாய் வாங்குனீங்கல்ல. எங்க வீட்ல இப்போ கொஞ்சம் கஷ்டம். எங்க கிட்ட இப்போ செலவுக்கு காசே இல்ல. நீங்க அந்த 2000 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்களா? தங்கச்சி, என் பசங்களுக்கே உடம்பு சரியில்லை. நானே நேத்து தான் 5000 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் உன்னோட காசை அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துட்றேன்.
தங்கச்சி உன்கிட்ட கொஞ்சம் 5-6 கிலோ ஆட்டா இருந்தா தரியா? இருந்தா குடுமா. எல்லா காசையும் மருந்துக்கே செலவு பண்ணிட்டேன். வீட்ல ஒரு புடி அரிசி கூட இல்ல. பிங்கிக்கு சரோஜோட பசங்களை பார்க்க பாவமா இருந்துச்சு. அவ சரோஜ் வீட்டுக்கு வந்து ஆட்டாவை கொடுத்துட்டு கிளம்பிடுறா. ரொம்ப சூப்பர். என் பசங்களே ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணீங்க. இப்போ சீக்கிரமா எழுந்துருங்க. ஃப்ரீயா ஆட்டா கிடைச்சிருச்சு. நான் உங்க 2 பேருக்கும் பூரி பண்ணி தரேன். சரோஜ் அடிக்கடி ஒரு லிஸ்ட தயார் பண்ணுவா. அதுல அவ யாரோட பேர்லாம் எழுதியிருந்தானா ஆல்ரெடி அவ காசு வாங்கினவங்களோட பேரெல்லாம். மனோரமா, பிங்கி, பூஜா, முன்னி, ரமா. இவங்க கிட்ட தான் நான் காசு வாங்கிட்டேன். இன்னைக்கு சீதா அக்கா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். சரோஜ் அவளோட பொண்ணோட தலையில கட்டு போட்டு அதுல தக்காளி பழத்தை புழிறா. அப்புறம் அதே ஊர்ல இருக்க சீதான்னு ஒரு பொம்பளை வீட்டுக்கு போறா. சீதா அக்கா, என் பொண்ணோட தலையில அடிபட்டுருச்சு. எனக்கு ஒரு 4000 ரூபாய் கடனா தரீங்களா? நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கண்டிப்பா தங்கச்சி, நான் இப்பவே தரேன். இப்படி மத்தவங்களை ஏமாத்தி காசு வாங்குறது சரோஜுக்கு ஒரு பழக்கமாயிடுச்சு. ஒரு நாள் பிங்கி சரோஜோட வீட்டு பக்கமா போகும்போது சரோஜும் அவளோட குழந்தைங்களும் சிரிக்கிற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. பிங்கி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா சரோஜாவ குழந்தைங்களோட தலை மேல தக்காளி பழத்தை புழிஞ்சு கட்டு போட்டுட்டு இருந்தா. யார்கிட்டயோ காசு வாங்குறதுக்காக தயாராகிட்டு இருந்தா. இதெல்லாம் பார்த்த பிங்கிக்கு எல்லாமே புரிய வருது. அன்னைக்கு சாயங்காலம் பிங்கியோட கணவனும் அவரோட குருவும் வீட்டுக்கு வந்தாங்க. பிங்கி சரோஜா பத்தி அந்த குரு கிட்ட சொன்னா. அந்த பொம்பளைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. குரு பிங்கிக்கு ஒரு டப்பால ஜீரா கொடுத்தாரு. இது ஒன்றும் சாதாரண ஜீரா கிடையாது. இது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா மனுஷங்க என்ன பேசினாலும் அது உண்மையா மட்டும்தான் இருக்கும். பிங்கி அந்த மந்திர ஜீராவை எடுத்துக்கிட்டு சரோஜோட வீட்டுக்கு போனா. சரோஜாக்கா, என்னோட கணவர் பஜாருக்கு போனாரு. கொஞ்சம் அதிக ஜீரா வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் நினைச்சேன் கொஞ்சம் ஜீரா உங்களுக்கு உதவியா இருக்கும்னு. ஆமா ஆமா தங்கச்சி, நல்ல வேலை பண்ண. ஜீராவை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம். அடிக்கடி எல்லா சமையல்லுமே ஜீரா யூஸ் பண்ணணும்ல. அடுத்த நாள் சரோஜ் பிங்கி கொடுத்த ஜீராவை சமையல்ல போட்டு நல்லா சமைக்கிறா. அதை சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அவளோட கையில ஒரு கட்டை போட்டுக்கிட்டு அவ கைய உடஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போய் காசு வாங்க போனா. சுஷ்மா அக்கா, நான் மாடியில நடந்துட்டு இருக்கப்போ கீழே விழுந்துட்டேன். என்னோட கையும் உடஞ்சு போச்சு. என் புருஷனுக்கும் இப்போ வேலையே இல்ல. எனக்கு ஒரு 2500 ரூபாய் கடனா கொடுக்குறீங்களா? சரோஜ் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. இன்னைக்கு டார்கெட் முடிஞ்சது. வாங்க பசங்களா, ஷாப்பிங் போலாம். அன்னைக்கு சாயங்காலம் சரோஜ் காய போட்ட துணியை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிட்டு இருந்தா. அவளோட கால் வழுக்கி விட்டுருச்சு. அப்புறம் அவளோட கை நிஜமாவே உடஞ்சிருச்சு. அவளோட பசங்க அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. இப்ப உண்மையாவே சரோஜுக்கு ஃப்ராக்சர் ஆனதால அவ கையில கட்டு போட வேண்டி இருந்துச்சு. சில மாசம் கழிச்சு அவளோட கை சரி ஆயிடுச்சு. சில மாசமா நான் யார்கிட்டயும் காசே வாங்கல. இன்னைக்கு யார்கிட்டயாவது நிறைய காசு வாங்கணும். எங்க கேளுங்க, நானும் குழந்தைங்களும் நிறைய ஆக்டிங் பண்ணிட்டோம். இந்த வாட்டி நீங்க பண்ணுங்க. பிங்கி அவளோட வீட்டுல உட்காந்து காய்கறி வெட்டிட்டு இருந்தா. அப்போன்னு பார்த்து சரோஜ் பிங்கி வீட்டுக்கு வரா. பின்னாடி அவளோட 2 பசங்களும் அவங்க அப்பாவை கட்டில்ல தூக்கிட்டு வந்தாங்க. பிங்கி தங்கச்சி, என் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். எனக்கு ஒரு 50000 ரூபாய் கடனா கொடுமா. நான் உன் உதவிய உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன். பிங்கிக்கு தெரியும் சரோஜ் நடிக்கிறான்னு. இருந்தாலும் அவ சரோஜுக்கு 50000 ரூபாய் கொடுத்தா. சரோஜோட குடும்பம் 50000 ரூபாய் கிடைச்சதுல நைட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப அவளோட ஹஸ்பண்டுக்கு நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? அன்னைக்கு நான் கை உடைஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அதுவும் நடந்துருச்சு. இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்னு போய் சொன்னேன், அதுவும் உண்மையா நடந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றது? நைட்டுல டாக்டர் கூட இருக்க மாட்டாங்க. சரோஜும் அவளோட குழந்தைங்களும் அழ ஆரம்பிச்ச உடனே பிங்கியும் அவளோட குருவும் சரோஜோட வீட்டுக்கு வந்தாங்க. நான் என்னோட குருஜி கிட்ட வாங்கி உனக்கு மந்திர ஜீரா கொடுத்தேன். நீ அதை சாப்பிடுற. அதனாலதான் நீ பொய்ன்னு சொல்ற எல்லாமே நிஜத்துல நடக்குது. இப்ப சொல்லு, பொய் சொல்றதுனால ஜாலியா இருக்கா இல்லையா?
என்ன மன்னிச்சிரு பிங்கி தங்கச்சி. இனிமே நான் எப்பவுமே போய் சொல்லி பணம் வாங்க மாட்டேன். குருஜி என்ன மன்னிச்சிருங்க. என் புருஷனை மட்டும் பொழைக்க வைங்க. நான் சத்தியமா சொல்றேன், இனிமே நான் யாரையும் ஏமாத்தி காசு வாங்க மாட்டேன். சரோஜ் குருஜியோட கால்ல விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா. குருஜி சரோஜோட புருஷனை பொழைக்க வச்சுட்டாரு. அன்னைக்கு இது நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்த சரோஜ் மத்தவங்க கிட்ட போய் சொல்லி பணத்தையும் பொருளையும் வாங்குறத அடியோட விட்டுட்டா.